ஹாய் ஆல், இன்னைக்குள்ள கிளாஸில் வந்து எப்படி ஒரு சிம்பிள் மெம்பர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட் ப்ரோ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்க்ரீன் இது தான். இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்து ஓப்பன் ப்ராஜெக்ட், கான்ஃபிகரேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரீசன்ட் ஃபைல்ஸில் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே எதுவும் வராது. ஸோ பயப்பட வேண்டாம். நம்ம நார்மலாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கவனிக்கணும் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் நேம் வந்து என்னன்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல கொடுக்கும்போது என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் அதுக்கான ஒரு ஃபோல்டரை இங்கே க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இல்லைன்னா இப்போ அதாவே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும்போது அது கூட சேர்ந்து நம்மளுக்கு நிறைய ஃபைல்ஸ் வந்து அதே மாதிரியான ஃபைல்ஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இனிஷியலாக அந்த ஃபைல் நம்ம அழிக்கணும் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஃபைல்ஸும் ஒரே ஃபோல்டரில் இருக்கப்போ நம்மளுக்கு அழிக்கிற அந்த டெலீட் பண்ணுறது டாஸ்க் வந்து ஈஸியராக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து கன்சைஸாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அதோட கரஸ்பாண்டிங் ஃபைல்ஸ், வேண்டாத ப்ராஜெக்ட் அதோட கரஸ்பாண்டிங் ஃபைல்ஸ் அப்படியே டெலீட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட். அடுத்தது கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து யூனிட்ஸில் மெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, இங்கிலீஷ்னு கொடுத்துருக்கீங்களான்னு பார்க்கணும். இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பை டிஃபால்ட் ஃபூட் அண்ட் பவுண்ட்ஸாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு ட்ராயிங்ஸ் போடுறப்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே என்ன பண்ணுங்கள், இந்த நியூ மாடல் க்ரியேட் பண்ணும்போதே ஒரு வேளை இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தாலும் இங்கே மீட்டர் அண்ட் கிலோ நியூட்டன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஒரு சின்ன பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இல்லை, டு யூ வாண்ட் டு க்ரியேட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அண்ட் ஒன்ஸ் ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உங்களோட ஸ்க்ரீன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட்ஸ் வைஸ் ஃபைலில் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு நார்மலாக காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது, ஒரு இதை ஓப்பன் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபைல் கமாண்டில் இருக்கும். அண்ட் எடிட் கமாண்டில் கட் காப்பி பேஸ்ட், இது ஃபைலுக்குள்ளே பண்ணக்கூடிய கட் காப்பி பேஸ்ட் மாதிரியான விஷயங்கள். அண்ட் வியூவில் வந்து என்ன மாதிரி வியூ வேணும், ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரை வியூ பண்ண போகிறோமா, செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸை வியூ பண்ண போகிறோமா, இல்லை ஹோல் ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த கமாண்டில் இருக்கும். அடுத்தது வந்து டூல்ஸ். ஸோ டூல்ஸில் நார்மலாக நம்ம வந்து ஏதாவது டூப்ளிகேட்ஸ் செக் பண்ணுறது, இல்லைனா நோட் டு நோட் டிஸ்டன்ஸ், இல்லை குரூப்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டூல்ஸில் இருக்கும். அண்ட் செலெக்ஷன், இதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கமாண்ட். இதில் வந்து நோட்ஸை செலக்ட் பண்ணுறோமா, இல்லை ஒரு செட் ஆஃப் இதை செலக்ட் பண்ணுறோமா, அது எல்லாமே இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் எல்லா கமெண்ட்ஸுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அடுத்தது ஜாமெட்ரியில் என்ன அப்படின்னா நோட்ஸ் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோட இல்லைன்னா ஒரு மெம்பரோட ஜாமெட்ரி க்ரியேட் பண்ணுறது, எதை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா எதை பேஸ்ட் பண்ணணும், மிரர் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, மர்ஜ் பண்ணுறது, எல்லாமே ஜாமெட்ரியில் இருக்கும். அண்ட் இந்த கமாண்டில் வந்து டிஃபைன் பண்ணுறது, லைக் ஒரு மெம்பரோட ப்ராப்பர்ட்டி என்ன, அது என்ன மெட்டீரியல், அதோட லென்த் என்ன, பிரெத் என்ன, இப்போ ஒரு ஃப்ளோர் எலமெண்ட்னா அதோட திக்னஸ் என்ன, அந்த மாதிரி. அண்ட் அனாலிசிஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் ரன் பண்ணுறதுக்கு இங்கே ஹெல்ப்பில் நீங்கள் ஏதாவது டாபிக்ஸ் தெரியலன்னா நீங்கள் போய் எடுத்து பார்க்கலாம். அண்ட் இங்கே அதுக்கான ஐகான்ஸ் எல்லாம் தான் இருக்குது. அண்ட் இதுதான் ஆட் பீம்குள்ளது, இது ஆட் நோட்ஸ்குள்ளது, அப்புறம் இது டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட்குள்ளது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இதில் கொஞ்சம் ஐகான்ஸ் வந்து இப்போ டிசேபிள் ஆகியிருக்கிறது தெரியும். இந்த ஐகான்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போ எனேபிள் ஆகும்னா நீங்கள் உங்கள் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ண அப்புறமா உங்களோட ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட் எல்லாம் வேல்யூஸ் என்னங்கிறத இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இப்போ இது டிசேபிள் ஆகியிருக்கு. அண்ட் அகெயின் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கர்சர்ஸ் இருக்கும். நம்மளோட ஒர்க்கிங் ஏரியாங்கிறது இப்போ இந்த கிராஃப் ஷீட் மாதிரி ஒன்று தெரியுது இல்லையா, இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் ஏரியா. ஸோ இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் தான் நம்ம எல்லாமே வரைய போகிறோம். அப்போ அதில் ஒன்று செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் இதில் நோட்ஸ் கர்சர் இருக்குது. ஸோ நோட்ஸ் கர்சர் இருக்கும்போது நோட்ஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நோடு மட்டும் செலக்ட் பண்ணனா நோட்ஸ் கர்சர், பீம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணனா பீம்ஸ் கர்சர், பிளேட்ஸ் மட்டும்னா பிளேட்ஸ் கர்சர். அப்போ எனக்கு ஒரு நோடு ஒரு பீம் இருக்குது, ரெண்டையும் சேர்த்தாப்பில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் நோட்ஸ் கர்சர் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பீம்ஸ் போய் செலக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜாமெட்ரி கர்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாமெட்ரி கர்சர் வில் செலக்ட் ஆல் ஜாமெட்ரிஸ் இன் த ஸ்க்ரீன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது ஒரு சின்ன ஃபிக்ஸட் பீம் வரைகிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த கிராஃப் ஷீட் மாதிரி வரதை நாங்கள் கிரிட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரிட் வியூ அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி XYZ ஆக்சஸில் இருக்கும். இந்த கிரிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 1 2 3 அப்படின்னு பாயிண்ட்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிரிட்டுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள்
1.5 to 2.5 3.5 இந்த மாதிரி கொடுக்கவும் செஞ்சுக்கலாம். அதுக்கான கிரிட் ஆர்ஜின் என்ன, எவ்வளோ ஸ்பேஸிங்கில் இருக்கணும், அந்த இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிரிட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல கிரிட் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகியிருக்கும். 0.5 ஸ்பேஸிங்கில் நார்மலாக சொல்கிறது என்ன அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் திஸ் கிரிட் வியூ. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து இப்போ ஒரு ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10க்கு 14 10க்கு 10 இந்த மாதிரி அடிக்கணக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப ஆப்வியஸாக நம்மளுக்கு டெசிமல்ஸில் தான் வரும். 4.32 7.897 இந்த மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு கிரிட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதே இனிஷியலாக கிரிட்ஸில் அதனால் பண்ணாமல் டைரெக்டாக பண்ணி பழக ஆரம்பிங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் பார்க்குறது தான் நோட்ஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 0 அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இப்போ 10 மீட்டருக்கு ஒரு பீம் வேணும், ஃபிக்ஸட் பீம். அப்போ நான் என்ன பண்ணணும், 10 மீட்டர் அப்படின்னா 0ல் ஒரு பாயிண்ட் வைக்கணும், 10ல் ஒரு பாயிண்ட் வைக்கணும், அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறேன். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது தான் குளோபல் ஆக்சிஸ். ஸோ இது வந்து எக்ஸ் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற பிளேன் வந்து எக்ஸ்இசட் பிளேன் அண்ட் அதோட ஹைட் வந்து ஒய் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ஹைட் வைஸ் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒய் டைரக்ஷனில் கொடுக்கணும். இப்போ எனக்கு எக்ஸ்னா 10 மீட்டர் லென்த், அப்போ ஒரு பீமோட லென்த் வந்து எக்ஸ் டைரக்ஷன், பீமோட ஹைட் ஒய் டைரக்ஷன், பீமோட பிரெத் வந்து இசட் டைரக்ஷன். அப்போ 10 மீட்டர்ஸ் அப்படிங்கிறனால எக்ஸில் அடுத்ததில் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகியிருக்கு. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இதில் அடிக்கடி சேவ் பண்ணுமான்னு கேட்கும், எஸ் கொடுத்துட்டே இருங்க. அப்போ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது ஒரு மெத்தட். இப்போ ரெண்டாவது மெத்தட் நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்து காட்டுறேன். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ இதை காப்பி பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நோட்ஸ் கர்சர் போய் அதை வச்சு தான் இதை காப்பி பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் சி கொடுக்குறேன், காப்பி ஆயிரும். கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு கேட்கு. அப்போ 10 மீட்டர் தள்ளி பேஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அப்போ அந்த டைம்லையும் நோட்ஸ் அதாவே க்ரியேட் ஆகிரும். இது செகண்ட் மெத்தட். ஸோ அடுத்து தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா அகெயின் நோட்ஸ் கர்சர் வச்சு இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாக்ஸ் மேலே ஒரு மெஜிக்கல் ஸ்டிக் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த டைரக்ஷனில் இதை அப்படியே போய் பேஸ்ட் பண்ணணும்னு காட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸ் டைரக்ஷனில் பேஸ்ட் பண்ணணும். இங்கே வந்து லிங்க் ஸ்டெப்ஸ் வேண்டான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு தடவை பண்ணால் போதும் அண்ட் அதுவும் 10 மீட்டர்ஸ் தள்ளி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இது இன்னொரு மெத்தட். இப்போது எனக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஆனால் இந்த 2 பாயிண்ட்டையும் நான் ஒரு பீமாக கனெக்ட் பண்ணணும். அப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது தான் ஆட் பீம்ஸ் ஆப்ஷன். இங்கே போய் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜாமெட்ரியில் ஆட் பீம்னு இருக்கும். ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் பீம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்றா நம்ம வர கிளாஸஸில் பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஆட் பீம் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் கொடுக்கேன். உங்கள் கர்சர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சின்னு பாருங்கள். 2 நோடை ஒரு பீம் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ளஸ் சிம்பலும் வந்திருக்கு. அப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த நோடையும் நான் கிளிக் பண்ணிடுறேன். அப்போ இப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஒரு பீம் க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நம்ம காட்டுறேன். இப்போ ஜஸ்ட்டு ஒரே ஒரு நோடை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இந்த நோடை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேஷனல் ரிப்பீட் போகிறேன். நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த அதே மாதிரி தான் இங்கே 10 மீட்டர்ஸ் கொடுக்குறேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிங்க் ஸ்டெப்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ லிங்க் ஸ்டெப்ஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னா இந்த நோடும் அதாவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ பீம் மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ லிங்க் ஸ்டெப்ஸ் நீங்கள் இதை ஹைட் வைஸாக இது பண்ணலாம். அப்போ ஹைட் வைஸாக இதை காப்பி பண்ணி போகும்போது ஒய் டைரக்ஷனில் லிங்க் ஆகியிருக்கும், லைக் காலம்ஸ் மாதிரி லிங்க் ஆகியிருக்கும். இது வந்து ஈஸியாக வரைகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இப்போ நம்ம பீமுக்கு ஒரு பீம் க்ரியேட் பண்ணிட்டோம், 2 எண்ட் பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பீமுக்கு ஏதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோமா, லைக் கான்க்ரீட் பீம், ஸ்டீல் பீம், அதோட டைமென்ஷன் எதுவுமே செட் பண்ணலாம். அப்போ அடுத்தது வந்து நம்ம அதை தான் செட் பண்ணோம். அதே மாதிரி இப்போ இது ஒரு ஃபிக்ஸட் பீம்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 2 எண்ட்லேயும் ஃபிக்ஸட் சப்போர்ட்ஸும் அசைன் பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கமாண்ட்ஸ் போயிட்டு சப்போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஃபிக்ஸட் அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபிக்ஸட் சப்போர்ட்டை இங்கேயே நீங்கள் அசைனும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு லேட்டர் அசைன் பண்ணலாம். இப்போ என்ன ஆயிருக்கு, இங்கே ஃபிக்ஸட் சப்போர்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் அது எங்கேயுமே நான் இன்னும் அப்ளை பண்ணல. அப்போ இதில் பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அசைன் டு செலக்டட் நோட்ஸ் அப்படின்னா இப்போ செலக்ட் பண்ணியிருக்க நோடுக்கெல்லாம் இது அசைன் பண்ணுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு நோடுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு நோடுக்கு மட்டும் அது வந்து செலக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நான் இந்த சப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு நோடை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், அசைன் டு செலக்டட் நோட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஒரு நோடுக்கு மட்டும் அப்ளை ஆகியிருக்கு. இப்போ இது
கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை கொடுத்துட்டு அசைன் டு வியூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம வியூவில் 2 நோடு இருக்குது. அப்போ இதில் பார்க்குற நோடு எல்லாத்துக்கும் அதை அசைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அசைன் டு வியூ கொடுத்து காட்டுறேன். இப்போ தெரியுதா? ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது எல்லா ஃபூட்டிங்கும் ஒரே மாதிரி போட மாட்டாங்க. ஹெவியர் காலம்ஸ்க்கு ஹெவியர் ஃபூட்டிங், சின்ன சின்ன காலம்ஸ்க்கு ஸ்மால் ஃபூட்டிங்ஸ். அப்போ ஃபூட்டிங்லேயே நம்மளுக்கு 4-5 டைப் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே மாதிரி டைப் உள்ள எல்லா ஃபூட்டிங்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் வியூ பண்ணுவோம். ஸோ வியூ ஒன்லி, இங்கே வியூ ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, வியூவில் செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா அதுக்கான ஷார்ட்கட் வந்து ஆல்ட் விவி, அதாவது ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வியை 2 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது அது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஆல்ட் வின்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு இது மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியும். பழையபடி உங்களோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் வரணும்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஹோல் ஸ்ட்ரக்சர்னு இருக்கு இல்லையா, அங்கேயும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா வியூவில் போயிட்டு ஹோல் ஸ்ட்ரக்சரையும் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வியூவை மட்டும் வச்சுட்டு அசைன் டு வியூ கொடுத்தோம் அப்படின்னா அட் அ டைமில் எல்லாத்துக்கும் நம்ம அசைன் பண்ணலாம். அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு நோடுக்கு எப்படி வந்து அசைன் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு கர்சர் எடுத்துகிட்டு போய் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா லிஸ்ட்டில் இங்கே வந்து உங்கள் நோடோட நம்பர்ஸை எழுதலாம். அப்போ நோடோட நம்பர்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஷிஃப்ட் N அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோடோட நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே தெரியுது இல்லையா 2 அப்படின்னு, இங்கே 1ன்னு தெரியுது. ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல எழுதினாலும் ஓகே. மறுபடியும் அந்த நம்பர்ஸ் போகணுன்னா அகெயின் ஷிஃப்ட் N ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மெம்பருக்கு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த மெம்பர் ப்ராப்பர்ட்டி எப்படி க்ரியேட் பண்ணணும்னா கமாண்ட்ஸ் போங்க. கமாண்ட்ஸில் மெம்பர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கும், அதில் பிரிஸ்மேட்டிக் அப்படின்னு கொடுங்க. ஸோ நம்ம நார்மலாக இங்கே காங்க்ரீட் தான் பார்க்குறோம், இதில் ரெக்டாங்குலர் காங்க்ரீட். ஸோ நம்ம ஒரு பீம் வந்து 230 mm by 450 mm பீம் பார்க்கலாம். அப்போ 450 mmனா என்னோட டெப்த்து 450 mm, பிரெத்து 230 mm. ஸோ ஃபஸ்ட்டு இது கேட்டிருக்கிறது டெப்த்து கேட்டிருக்கு, அடுத்து கேட்டிருக்கிறது பிரெத்து கேட்டிருக்கு. இதில் நார்மலாக காங்க்ரீட் இல்லைனாலும் நீங்கள் காங்க்ரீட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஆல்ரெடி நீங்கள் அசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பீம்ஸ் கர்சர் வேணும், அப்போனா தான் இந்த பீமுக்கு இதை அசைன் பண்ண முடியும். அப்போ ஒரு பீம் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் அந்த பீமுக்கு அசைன் பண்ணுறேன். அப்போ அசைனுக்கு எஸ் கொடுத்தனால இப்போ இந்த பீம் வந்து 230 by 450 mm பீம். அப்போ இப்போ நம்ம சப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, பீம் க்ரியேட் பண்ணியாச்சு, லோடிங் கொடுக்கணும். லோடிங் எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி கமாண்ட்ஸில் லோடிங்கில் ப்ரைமரி லோடுக்கு போயிட்டு இதில் டெட் லோட் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் டெட் லோட் க்ரியேட் பண்ணலாம், லைவ் லோட் க்ரியேட் பண்ணலாம். நிறைய கேசஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம ஒவ்வொரு கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ இந்த டெட் லோட் வந்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் கொடுக்க போகிறோம், UDL. அப்போ யூனிஃபார்ம் லோட், மெம்பர் லோடில் யூனிஃபார்ம் லோட் கொடுங்க. அண்ட் எவ்வளோனா எனக்கு ஒரு 8 kN வேணும். ஸோ நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், -8ன்னு கொடுத்துருக்கேன். இதில் குளோபல் ஒய் ஆக்சஸ் எப்படி இருக்குது, மேலே பார்க்க இருக்குது. அப்போ லோடு கீழே பார்க்க ஆக்ட் ஆகுன்னா -8 கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறப்ப ஆல்வேஸ் கிவ் GY. ஏன் அப்படின்னா நம்ம மெம்பருக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும், மொத்தமாக ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு ஆக்சஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சருக்குன்னு இருக்கிற ஆக்சஸ் தான் குளோபல். இந்த GX GY GZங்கிறது குளோபல் XY and Z ஆக்சஸ். ஸோ குளோபல் Y டைரக்ஷனில் எப்பயுமே கீழே பார்க்க, ஸோ அதனால் GY அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் த்ரூ அவுட் த மெம்பர் லோடு ஆக்ட் ஆகணுங்கனால D1 D2 D3லாம் 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸோ மெம்பர் லோட் போங்க, -8 கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஒரு லோடு தான் நான் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இதில் என்ன அப்படின்னா இங்கே ஒரு கொஷின் மார்க் பார்க்கலாம். என்ன அர்த்தம்னா -8 kN/m ஒரு லோட் கிரியேட் ஆகிடுச்சு, ஆனால் அது எங்கேயும் அப்ளை ஆகாமல் இருக்குது, எங்கே அப்ளை பண்ணணும்னு கேட்குறது தான் இந்த கொஷின் மார்க். அப்போ அகெயின் நீங்கள் இதை செலக்டட் டு வியூவும் கொடுக்கலாம், இல்லை செலக்டட் பீம்ஸும் கொடுக்கலாம். அப்போ இந்த பீமை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பீமுக்கு இந்த லோடை அசைன் பண்ண போகிறேன். அப்போ அகெயின் நீங்கள் இந்த பீமை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கோட் வந்து வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் ரெட் ப்ளூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பீம் வந்து க்ரீன் கலர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ப்ளூ கலர் தான் எண்டிங் பாயிண்ட். அப்போ இந்த பீம் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நிறைய டைம் நம்மளுக்கு பீமோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் எதுன்னு தெரிய வேண்டி வரும். லைக் செகண்டரி பீம்ஸ் அசைன் பண்ணுறப்ப மெம்பர் ரிலீசஸ்லாம் பண்ணுவோம். அப்போ அதுக்கு வந்து நார்மலாக நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ஷிஃப்ட் E இது ஒரு ஷார்ட்கட். ஸோ ஷிஃப்ட் E ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த பீம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அகெயின் ஷிஃப்ட் E அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு த்ரூ அவுட் த பீம் லோடு அப்ளை ஆகணும். ஸோ பீமை செலக்ட்
பண்ணிவிட்டு லோடையும் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் டு செலக்டட் பீம்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரொசீட் பண்ணுமான்னு கேட்க எஸ். இப்போ நம்மளுக்கு பீமும் லோடாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம மெம்பர் க்ரியேட் பண்ணிட்டோம், சப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், லோடிங் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் மட்டும் பெர்ஃபார்ம் அனாலிசிஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கொடுக்கணும்னு தேவையில்லை. அடுத்தது ரன் அனாலிசிஸ் கொடுக்கணும். ரன் அனாலிசிஸ் இங்கே போய் கொடுத்தாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் F5 கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தீங்கனாலும் வரும். ஸோ இந்த ரன் அனாலிசிஸில் நம்மளுக்கு எரர்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். வார்னிங் வந்து சம்டைம்ஸ் கரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், சம்டைம்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ வார்னிங். என்ன அப்படின்னா இதில் எல்லாமே வந்து ஃபிக்ஸடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஆல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் ஃபிக்ஸட். ஸோ இந்த மாதிரி வார்னிங்ஸ் வந்து நாட் அ ப்ராப்ளம், நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. அப்போ இப்போ நம்மளால் நம்மளோட ரிசல்ட்ஸை வியூ பண்ண முடியும். இந்த ஐகான்ஸ் எல்லாம் முன்னாடி டிசேபிள் ஆகியிருந்தது, இப்போ எனேபிள் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் வேணும். ஷியர் ஃபோர்ஸ் இன் ஒய் டைரக்ஷனை தான் நம்ம நார்மலாக ஷியர் ஃபோர்ஸ்ன்னு படிக்கிறது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் பீமில் ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் ஃபோர்ஸ் என்ன அது இங்கே வருது. அப்போ இப்போ இதோட வேல்யூஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இதில் போஸ்ட் ப்ராசஸிங்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. இப்போ இங்கே போயிட்டு ரிசல்ட்ஸில் வியூ வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பீம் ரிசல்ட்ஸில் ஷியர் எண்ட்ஸில் எவ்வளோ, மேக்ஸிமமில் எவ்வளோ அப்படின்னு இதில் FY இங்கே செலக்ட் ஆகியிருக்கணும். எண்ட்ஸில் எவ்வளோ, மேக்ஸிமமில் எவ்வளோன்னு கேட்டால் அதுக்கான வேல்யூஸ் வந்துடும். அடுத்து பெண்டிங்குள்ளது வந்து MZ. அப்போ MZ வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம MZ இங்கே பெண்டிங்குள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு பெண்டிங் எண்ட்ஸ்லையும் மேக்ஸிமம்லேயும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 66.667 உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இது ஒரு ஃபிக்ஸட் பீம். ஸோ ஃபிக்ஸட் என் மொமெண்ட் உங்களுக்கு காட்டுது அண்ட் அகெயின் சென்டரில் வருது. அப்போ சென்டர் மிட் பாயிண்டோட வேல்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 33.333 kN அப்படின்னு காட்டியிருக்கு. அடுத்தது எனக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷனோட மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில் தேவையில்லாததை மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். அப்போ 5.34 mm மேக்ஸிமமாக டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கு. அப்போ இதோட பீமோட ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் எனக்கு வேணும். அப்போ பீமோட ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தெரியும் பீம் வந்து எப்படி கம்ப்ரெசிவ் அண்ட் டென்ஷன் எங்கெங்கே க்ரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஃபிக்ஸட் பீம் க்ரியேட் பண்ணுறது. இது போக இன்னும் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் இங்கே ரிப்போர்ட்ஸில் போய் எடுத்துக்கலாம். ஒரு பீமோட ஃபோர்ஸஸ் எவ்வளோ இதாக இருக்குது, ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ட்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா போதும். அதோட ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்றத அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துரும். ஏதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கா இல்லையா அந்த மாதிரி. இந்த மாதிரி தான் வேல்யூஸ் எடுக்கணும். ஸோ இன்னைக்குள்ள கேஸில் நம்ம பார்த்தது ஒரு சிம்பிள் பீம், லைக் ஒரு சிம்பிள் ஃபிக்ஸட் பீம். இதே மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி நோட் அப்ளை பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நோட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு பீம் க்ரியேட் பண்ணுங்கள், லோடிங் க்ரியேட் பண்ணணும், பீம்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறமா சப்போர்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரே ஒரு தடவை ரன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.